கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் சரியான வழிகள். இன்றைய வாழ்க்கையில் கிரெடிட் கார்டு மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் நிதி கருவியாக மாறியுள்ளது. இது நமக்கு உடனடியாக பணம் செலவழிக்கும் சுதந்திரத்தையும் பல சலுகைகளையும் வழங்குகிறது. ஆனால் இதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் முக்கியம். சரியாக பயன்படுத்தினால் நிதி மேலாண்மைக்கு நல்ல உதவி, தவறாக பயன்படுத்தினால் கடன் சுமை மற்றும் வட்டி சிக்கல்கள் வரலாம். கிரெடிட் கார்டு கிடைத்ததும் பலர் அதை கூடுதல் வருமானம் போல எண்ணி தேவையற்ற செலவுகளுக்கு பயன்படுத்துவார்கள். ஆனால் அது ஒரு குறுகிய கால கடன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அத்தியாவசிய செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்துவது நல்லது. மளிகை, எரிபொருள், ஆன்லைன் பில்கள் போன்றவற்றில் பயன்படுத்தினால் பாதுகாப்பானது. கிரெடிட் கார்டின் மிகப்பெரிய நன்மை அதன் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ காலம். நீங்கள் வாங்கிய பொருட்களின் தொகையை டியூக்கு முன் முழுமையாக செலுத்தினால் எந்தவித வட்டியும் வராது. ஆனால் குறைந்தபட்ச தொகை மட்டும் செலுத்தினால் மீதமுள்ள தொகைக்கு அதிக வட்டி விதிக்கப்படும். இந்தியாவில் பல வங்கிகள் வருடத்திற்கு 24% முதல் 40% வரை வட்டி விதிக்கின்றன. அதனால் எப்போதும் முழுமையாகவும் நேரத்தில் பணம் செலுத்த வேண்டும். ஒரு முக்கியமான விஷயம் கிரெடிட் லிமிட்டை முழுமையாக பயன்படுத்தாமல் இருப்பது. உங்களுக்கு 1 லட்சம் வரை லிமிட் இருந்தால் அதில் 30 முதல் 40% மட்டுமே பயன்படுத்துவது நல்லது. இது உங்களின் கிரெடிட் ஸ்கோர் உயர்வதற்கு உதவும். லிமிட் முழுவதையும் அடிக்கடி பயன்படுத்தினால் அது கடன் சுமை அதிகரித்ததாக கருதப்படும். கிரெடிட் கார்டுகளின் இன்னொரு பலம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மற்றும் கேஷ்பேக் சலுகைகள். பல்வேறு ஷாப்பிங், விமான டிக்கெட், ஹோட்டல் புக்கிங் போன்றவற்றில் தள்ளுபடி கிடைக்கும். இவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் நல்ல சேமிப்பு கிடைக்கும். ஆனால் அதற்காக தேவையற்ற பொருட்களை வாங்கக்கூடாது. பல வங்கிகள் கிரெடிட் கார்டு வழங்கினாலும் எல்லாவற்றையும் எடுப்பது நல்லது அல்ல. அதிக கார்டுகளை வைத்தால் கண்காணிப்பதில் சிரமம் வரும். உங்களுக்கு தேவையான 2 கார்டுகள் போதுமானது. ஒன்று தினசரி செலவுகளுக்கு, மற்றொன்று பயணம் அல்லது ஆன்லைன் சலுகைகளுக்காக. கிரெடிட் கார்டு மூலம் பணம் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அதற்கான வட்டி உடனடியாக ஆரம்பமாகிவிடும். அதற்கு பதிலாக டெபிட் கார்டு அல்லது UPI பயன்படுத்துவது நல்லது. பெரிய பொருட்களை வாங்கும்போது 0 EMI சலுகைகள் வந்தால் பயன்படுத்தலாம். ஆனால் வட்டி சேரும் EMI திட்டங்களை தவிர்க்க வேண்டும். அதே சமயம் டியூ டேட் மறக்காமல் பணம் செலுத்த ஆட்டோபே வசதியை அமைத்து வைத்தால் எந்த பிரச்சனையும் வராது. கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்தினால் அது உங்கள் சிபில் ஸ்கோர் உயர்வதற்கு உதவும். இது எதிர்காலத்தில் வீடு, கார் போன்ற கடன்களை எளிதில் பெற வழிவகுக்கும். தவறாக பயன்படுத்தினால் கிரெடிட் ஸ்கோர் பாதிக்கப்படும். மொத்தத்தில் கிரெடிட் கார்டு நிதி நண்பனாக இருக்க வேண்டுமெனில் கட்டுப்பாடு அவசியம். தேவையான இடங்களில் மட்டும் பயன்படுத்தி, நேரத்தில் முழு தொகை செலுத்தி, சலுகைகளை நுணுக்கமாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு நிதி சுதந்திரத்தையும் வசதியையும் தரும். தவறான பழக்கங்களை விட்டுவிட்டால் கிரெடிட் கார்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலமான நிதி ஆதரவாக இருக்கும்.